Welcome to my YouTube channel, Earn with me. ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஏர்ன் வித் மீ. ஸோ இன்றைக்கி நம்ம என்னென்ன அப்டேட்டு, ஸோ எந்தெந்த கம்பெனி என்னென்ன கண்டிஷனில் இருக்குது எல்லாமே நம்ம ஒன்ஸ் பார்த்துருவோம். ஸோ நம்ம ஆல்ரெடி புதுசாக ஒரு கம்பெனி இப்போ ப்ரொமோட் பண்ணியிருந்தோம். அதாவது ப்ரீலான்ஸ் ஈவெண்ட்டே நம்ம எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் ப்ரீலான்ஸ் ஈவெண்ட்லாம் கொடுத்து ஒரு கம்பெனி ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட விட்ரால் நான் ஆல்ரெடி இப்போ போட்டிருக்கேன். நான் போட்டதுக்கப்புறம் சொல்ல நான் இப்போ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. ஸோ லாஸ்ட்டு கொஞ்சம் நேரமாகவே எல்லாருமே சொல்லிகிட்ருக்கீங்க நம்ஜினிசியில் விட்ராலே வரல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கான டிவைஸ் போய் நான் ஆல்ரெடி இது கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு எனக்கு 200 ருபீஸ் கிடைக்கும். ஸோ நான் இதுக்கு கொடுத்துட்டேன். ஸோ எல்லாருமே ஹையஸ்ட்டாக என்ன வாங்கியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த 6 hours இன்கம், அதாவது இந்த 6 hours இன்கம், இந்த 2 hours இன்கம், இந்த 2 hours இன்கம் இதெல்லாம் வருதில்ல. ஸோ இதை தான் மோஸ்ட்டாக 90% இப்போ வாங்கினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 hours இன்கம். அதாவது போட்ட அமௌண்ட்டை ஒரே நாளில் நம்ம பணக்காரனா இல்லாம். இப்போ இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்க, 2000 போட்ட டெய்லி 2000 போட்டால் 10,000 தராங்க. ஓகே, நம்ம ஜஸ்ட் ஒன் டேயில் 10,000 சம்பாதிச்சிடலான்னு சொல்லி நீங்களும் போயிட்டு இதில் அமௌண்ட் போடுறீங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ண பீப்புளாக இருந்தாலும் சரி, நமக்கு பர்சனலாக கால் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி. ஸோ நான் என்னுடைய குரூப்போடைய ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இது எல்லாமே எப்போ வந்த மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, எப்போ விட்ரால் ஸ்டார்ட் ஆகுதோ அப்போ தான் குரூப் ஆக்டிவாக இருக்கும். ஸோ எப்போ விட்ரால் நல்லா வந்துட்டுருக்கோம். நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். எவ்வளோ பேர் நம்மளில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ 2,44,099. இந்த 2,44,000 எவ்வளோ பேர் என்கிட்ட கேட்டு ரீசார்ஜ் பண்ணியிருப்பாங்கன்னா, மினிமம் 10,000 ருபீஸ் மட்டும்தான் எனக்கு கால் பண்ணி ப்ரோ நான் இந்த மாதிரி இப்போ பண்ணலான்னு இருக்கேன், பண்ணலாமா வேணாமா அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே கான்செப்ட் தான் சொல்லுவேன் ப்ரோ. ஒரே இடத்துல போய்ட்டு அமௌண்ட்டை டம்ப் பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் நீங்கள் அமௌண்ட்டே ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இப்போது எஸ்பிஓ வந்தால் எஸ்பிஓவில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா நான் ஃபைடர்னு சொல்லி ஒரு நல்ல ஆப் கொடுத்துருக்கேன், அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி மைவித் ராட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் ஒரு ஐடி மட்டும் வாங்குங்கன்னு நான் சொல்லுவேன். பட் அவங்க என்ன சொல்லுவாங்க, சில பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறவங்களாம் சொல்லியிருக்காங்க, ப்ரோ ஏன் ப்ரோ எனக்கு கேட்காம நான் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு அவங்ககிட்ட கேட்டால் நீங்கள் பெருசாக என்ன சொல்லிட போகிறீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வைங்க, இல்லைனா உங்கள் ஓன் ரிஸ்கில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்கன்னு வைங்க. இது 2 தானே ப்ரோ நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் என்றைக்கு ஓகே காசு போடுங்க நீங்கள் என்றைக்கு சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நான் சொல்கிறதே எனக்கு காமெடியாக சொன்னாங்க. இன்றைக்கி அவங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் நான் எதுக்காக ஒரு ஐடியில் ஒரு சின்னதாக இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணால் தான் இந்த ஃபீல்டில் இருக்க முடியுன்றது இன்றைக்கி அவங்களுக்கு 100% புரிஞ்சிருக்கும். அதை நான் அவங்களுக்கு தனியாக கால் பண்ணியும் இதை சொல்ல தேவையில்லை. ஸோ இப்போ நீங்களே திங்க் பண்ணுவீங்க, ஓ இவருக்கு இவ்வளோ பேர் ரீசார்ஜ் பண்ணதுனால இவர் லேக்ஸ் கணக்கில் ஏர்ன் பண்ணிகிட்ருப்பாருன்னு. நீங்கள் இவ்வளோ ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணதுனால எனக்கு இதில் 0% ப்ராஃபிட்டு. நான் அதை எதனால 0%ன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, இந்த கம்பெனியில் ஃபஸ்ட்டு 600 தான் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த 600 நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்காக எனக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ருபீஸ் வந்திருக்கும் மிஞ்சி போனால் ஒரு பீப்புள் கிட்டேருந்து. ஓகேங்களா? ஸோ அதுலேயும் அந்த பிரேக் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த சைன் போடுறது, அப்புறம் சேஞ்ச் பண்ணுறது, அதுக்கே நான் இதுலேயே நான் திரும்பி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ரிமைனிங் இந்த 2,44,000 ஸோ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க இங்கே லைவாகவே. ஸோ டோட்டல் ரீசார்ஜ் அமௌண்ட் 2,44,000. என்னுடைய டீம் ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ, அதிலிருந்து 2,500ன்றது ஒரு 5% கூட வருமானது எனக்கு தெரியல. ஸோ அவ்வளோதான் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் போட்ட மொத்த அமௌண்ட்டுக்குமே எனக்கு 0%, நான் சொல்கிறேன்ல 0% எனக்கு ப்ராஃபிட். இப்போது ஏன் ப்ரோ அப்படி சொல்கிறீங்கன்னா, நீங்கள் எடுத்த உடனே யாருமே பெரிய ஐடியே போடலை. அது உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும். இப்போது எடுத்த உடனே யாருமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் பாருங்கள். இந்த ஐடி தான் நீங்கள் ஃபஸ்ட்டு எல்லாருமே போட்டிங்க. இதில் இன்வெஸ்ட் பண்ணதுக்காக மட்டும்தான் எனக்கு உங்கள்கிட்டேருந்து ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ரிமைனிங் போட்ட எல்லா அமௌண்ட்டுக்குமே எனக்கு 1 ரூபி கூட உங்கள்கிட்டேருந்து வராது. ஓகேவா? ஸோ இப்போ நான் உங்களுக்கு லைவாக தான் ஷோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ நீங்கள் ப்ரமோட் பண்ணீங்க அப்போ உங்களுக்கு நிறைய காசு வந்திருக்கும்னு. 2,44,000 போட்டிருக்கீங்க. அப்போ வேறு கம்பெனியாக இருந்தால் 2,44,000க்கு 10% போட்டிருந்தா மட்டுமே. ஸோ இப்போ 2,44,000 இருக்குது. நான் வேறு கம்பெனி எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 2,44,000 இருக்குது. ஓகேவா? இன்ட்டு 10% போட்டால் எவ்வளோ வருது,
24,000 வந்திருக்கும். ஸோ வேறு கம்பெனியாக இருந்துருந்துச்சுன்னா ஷியோராக நான் சொல்கிறேன், எனக்கு 10% கொடுத்துருப்பான். பட் இந்த கம்பெனியில் அப்ளைன் சார்ஜஸ் எனக்கு எதுவுமே இல்லை. ஸோ நமக்கு கால் பண்ணி இப்போ நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ எனக்கு வந்த இன்கம் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய டிவைஸ்க்கான இன்கம் தான். ஸோ இங்கே என்னுடைய டிவைஸ் வந்திருக்கு. இதில் வந்து 200 அப்புறம் இது. ஸோ நான் 2 டேஸாக வந்து வச்சு நான் விட்ரால் போடாமல் இருந்து எவ்ரி 2 டேஸ் ஒன்ஸ் விட்ரா போடுற அமௌண்ட் தான் இந்த 430 சம்திங். அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் போட்டிருந்தா அவங்க வந்து ஒரு எனக்கு டைரக்ட் லிங்கில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு வந்து டெய்லி 3 rupees 1 rupee அந்த மாதிரி வரும். அப்படி வந்தது தான் இந்த 7,329மே. ஸோ வேறு கம்பெனியாக இருந்தால் நல்ல ப்ராஃபிட் தான். இந்த கம்பெனியில் யாருமே முதல்லலாம் இன்வெஸ்ட் பண்ணல பெரிய அமௌண்ட்டை. ஸோ இங்கே பாருங்கள், எல்லா இடத்துமே ஜீரோ. ஆக்சுவலாக இது வந்து வேலிடில் இருக்கவங்க அவங்களே ஜீரோ. ஏன்னா 500 மட்டும் போட்டு வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணியிருப்பீங்கன்னா நீங்கள் எல்லா ஜீரோவாக இருக்க பீப்புளுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள மாதிரி எப்படி 2,44,000 போட்டிருக்காங்களோ அவங்கள மாதிரி ஒரே நாளில் பணக்காரனா இல்லை 30 மணி நேரத்தில் பணக்காரனா இல்லைன்னு சொல்லி பண்ணவங்க. இப்போ பாருங்கள் 5,900, 5,500, 33,900, 5,400. ஸோ ஹையஸ்ட்டாக யார் பண்ணியிருக்காருன்னா இந்த பிரதர் ஒருத்தர் பண்ணியிருந்தார். ஸோ நீங்களே வந்து பார்த்துட்ருக்கீங்க, ஹையஸ்ட்டாக பண்ணவர் யாருன்னா இவர் தான். ஸோ 35,000லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இதில். ஸோ மற்றவங்களாம் 2-3 வாங்கினவங்க. ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் டிவைஸ் மட்டும்தான் கிடைக்கும். மேக்ஸிமம் டிவைஸ் மட்டும் தான் ஷோ பண்ணும். மற்றதெல்லாம் வந்து 3,000 தான் உள்ளே இருக்கும். ஸோ 1 டே கொடுத்துட்டானுங்கன்னா போட்டு அடின்னு அடிக்கிறது. அதான் எனக்கு கால் பண்ணி சொல்கிற பிரதர்லாம் அதான் சொன்னார். ப்ரோ உங்கள்கிட்ட கால் பண்ணி பேசுகிறதும் வேஸ்ட்டு ப்ரோ. நீங்கள் என்ன சொல்லுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னா சொல்லுவீங்க, வேறு என்ன நீங்கள் சொல்லுவீங்கன்றது. நான் அப்போ இப்போது ஹவர்லி இன்கம் வந்தபோது எனக்கு மட்டும் இன்வெஸ்ட் பண்ண தெரியாதா? ஸோ நீங்களே பார்த்துருக்கீங்க, ஹவர்லி இன்கம் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினது டெய்லி இன்கம், அதுவும் 3,600 rupees பேக்கு. உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறனோ அதே அட்வைஸ் தான் எனக்கும். இப்போ உங்களை மாதிரி நானும் திங்க் பண்ணலாம், ஒரே நாளில் நம்ம பணக்காரனா எல்லாம் நம்ம இதுக்கு டெய்லி பணக்காரன் ஆகணும். ஸோ நம்ம ஒரே நாளில் பணக்காரனா எல்லாம் 2 hours 6 hours அந்த மாதிரி போட்டு நம்ம ஜஸ்ட்டு 24 hours நம்ம பணக்காரன் எல்லாம் 30 hours நம்ம பணக்காரன் எல்லாம் உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறேன்னா நான் ஏன் இது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கேன்? ஸோ வேணாம், நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலான்றது தான் நம்மளும் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் சொல்கிறேன் இல்லை, குரூப் வந்து இத்தனை நாள் வந்து இன்ஆக்டிவாக தான் இருந்துச்சு. என்றைக்கு விட்ரால் வந்து ஸ்டாப் ஆகுதோ அன்னைக்கு தான் குரூப்பில் வந்து எல்லாருமே இங்கே பாருங்கள், எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு அப்புறம் எல்லாருமே இங்கே ஃபீல் பண்ணுற மாதிரி எமோஜி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஷாக் ஆகிற மாதிரி எமோஜிலாம் போட்டுக்கிட்டு இருக்கிறதே எப்போன்னு பார்த்தீங்கன்னா விட்ரால் ஸ்டாப் ஆனால் தான். அதுலேயும் சில பேர் இந்த ஆப்லலாம் யார் வந்து இப்போ ஜாலியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓலமில் லாஸ் பண்ணுவாங்க. ஏன்னா ஓலமில் லாஸ் பண்ணவங்க எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணல. யாரெல்லாம் புதுசாக இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்களோ, நியூவாக இந்த ஃபீல்டுக்கு வராங்களோ அவங்க தான் திரும்பி இந்த ஆப்லேயும் பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு அப்படியே மேலே ஷோ பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விட்ரால் வந்து எப்போ ஸ்டாப் ஆச்சோ அப்போது. ஸோ விட்ரால் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், ஒரு மெசேஜ் கூட வராது. இது எல்லாமே வந்து விட்ரால் ஸ்டாப் ஆகிறதுக்கு முன்னாடி சும்மா நார்மல் டவுட், எப்போ போட்டால் எப்போ வரும், எப்படி வரும், அது மட்டும் தான் கேட்பாங்க. ஆனால் எப்போ விட்ரால் ஸ்டாப் ஆச்சோ இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே எப்போ விட்ரால் ஸ்டாப் ஆச்சோ அப்போ மட்டும்தான் குரூப்பில் வந்து எல்லோரும் மெசேஜ் போட்டு நான் போட்டேன், அமௌண்ட் லாஸ் ஆச்சு. ஸோ இவங்க போட்டதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டதில்லை, போட்டதுக்கு அப்புறம் மட்டும்தான் நான் இன்வெஸ்ட் பண்ணேன்னு சொல்லி எல்லாமே குரூப்பில் வரீங்க. பட் இது நான் வந்து உங்களை என்றைக்குமே நான் தப்பு சொன்னதில்லை. ஏன்னா உங்களுக்கும் வந்து இப்போ நான் 3 years பேக் எப்படி இருந்தாலும் அந்த மைண்ட் செட்டில் தான் பீப்புள் வந்து இப்போ நீங்கள் இருக்கீங்க. ஏன்னா ஸோ நீங்களும் கேட்கலாம், அப்போ நீங்களாம் லாஸ் ஆகாமே வந்துட்டிங்களான்னு. நான்லாம் ஜஸ்ட் 2 hours உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கலர் ப்ரிடிக்ஷன் ஆப்லாம் சில பேர் இப்போயும் எனக்கு ப்ரமோட் பண்ணிங்க. கலர் ப்ரிடிக்ஷன் ஆப்லாம் நான் ஜஸ்ட்டு 7 minutes to 10 minutes நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50,000லாம் லாஸ் பண்ணி சூசைடல் தாட்ஸ்லாம் வந்து எல்லாமே நமக்கும் இருந்திருக்கு. பட் இப்போ நம்ம ஸ்டடி ஆகிட்டு லைக் ஏர்ன் பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையாக நல்ல இது இன்வெஸ்ட் பண்ணி வெயின் பண்ணலாம். ஸோ நம்ம சொன்ன இந்த ஆப்பு எல்லோரும் கேட்குறாங்க, ப்ரோ நீங்கள் சொன்ன ஆப்லாம் வந்து க்ளோஸ் ஆகுது அப்படின்னாங்க. நான் சொன்ன ஆப்பும் EV3 ஆச்சு, இன்னமும் அது ரன் ஆகிட்டு இருக்குது. ஃபைடரு அதுவும் இன்னும் ரன் ஆகிட்டு இருக்குது, சூப்பராகவே ரன் ஆகுது. ஸோ நான் எல்லாருமே என்ன திங்க் பண்ணுறாங்கன்னா, நான் சொல்கிற எல்லா ஆப்லேயுமே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் இந்நேரத்தில் நீங்கள் ஃபீல்டில் தைரியமாக இருக்கலாம். போங்க அப்புறம் நீங்கள் சொன்ன மாதிரி EV3 ஆச்சிருக்கு, நான் அதில் பிக் அமௌண்ட் போட்டேன், எனக்கு அதுலேருந்து கரெக்டாக வந்துட்டுருக்கு, நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க ப்ரோ. நான் இந்த மாதிரி ஆப்லாம் வந்து சின்ன பேக் எடுத்துருந்தால் ஒருத்தங்களுமே ஃபீல் பண்ண வேணாம். இப்போ நம்ஜினியஸில் யாரெல்லாம் சின்ன பேக் போட்டாங்களோ, நான் சொன்னதை கேட்டு என் வீடியோ ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் சின்ன பேக் போட்டாங்களோ அவங்க எல்லாருமே இப்போ ஜாலியாக இருக்கலாம். ஓகே, நம்ம போட்ட பேக் நான் நம்ஜினியஸை சொல்லி எவ்வளோ டேஸ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 14 to 15 days சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு.
ஸோ 14 to 15 டேஸ் சக்ஸஸ்ஃபுல் ரன் ஆயிடுச்சு. நான் சொன்ன சின்ன பேக்கை போட்டு கண்டிப்பாக இருந்திருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே அந்த சின்ன பேக்குக்கான எவ்வளோ ப்ராஃபிட்டோ லைக் நீங்கள் எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிங்களோ அது வந்திருக்கும். ஸோ யாரெல்லாம் அந்த ஒன் டே பேக் எடுத்தீங்களோ அவங்க தான். நான் வீடியோவில் எல்லா வீடியோலையுமே சொல்லியிருக்கேன். ஸோ போய் பாருங்கள். லைக் வேணாம் சின்ன பேக் போடுங்க, 30 hours வீடியோலாம் எதுவும் போடாதீங்க. ஸோ எதுவுமே வேணாம், சின்னசு மட்டும் போடுங்க, சின்னசு மட்டும் போடுங்கன்னா யாருமே கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன்ல, என்னை கேட்டு இன்வெஸ்ட் பண்ணவங்க ஒருத்தர் 2 பேர். அதுவும் நான் சொல்லிடுவேன், வேணாம் சிஸ்டர் வேணாம் நீங்கள் போடாதீங்க ப்ரோ, நீங்கள் போட வேணாம் அப்படின்னாலும் இல்லை ப்ரோ நான் பார்த்துக்கிறேன், நான் உங்களை கேட்க மாட்டேன், ப்ராஃபிட் வந்தாலும் எனக்கு தான், லாஸ் ஆனாலும் எனக்கு தான், நான் உங்களை கேட்க மாட்டேன்றவங்க மட்டும்தான் 2 members மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹவர்லி பேக் என்கிட்ட கேட்டு வாங்கினாங்க. ஸோ ரிமைனிங் யாருமே என்கிட்ட கேட்கவும் இல்லை, ப்ரொமோட்டும் லைக் நம்ம இது பண்ணாலும் நம்ம வீடியோவை ஃபாலோவும் பண்ணுறது இல்லை. நம்ம வந்து யூடியூப்பில் என்னுடைய வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாமே போய் பாருங்கள். யாரும் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். மைவி 3 hours வருது நான் கொடுக்குற. ஆக்சுவலாக இந்த ஐடியில் நான் இப்போ தான் விட்ரால் போட்டிருக்கேன். ஸோ கைஸ் வெயிட் பண்ணுங்கள், நான் விட்ரா வந்தோடனே இது ஒரு டீட்டெயில்டு வீடியோ நான் கொடுக்குறேன். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ரொயலோடைய அப்டேட் கேட்டுட்ருக்கீங்க. அப்புறம் நான் ரொயலோ பார்த்தேன், ரொயலோட அப்டேட் கொடுங்க, டயலோடைய அப்டேட் கொடுங்கன்னு கேட்டுட்டுங்க. ஷியூராக கண்டிப்பாக நான் ஒரு வீடியோ போடுறேன், ரொயலோக்கும் தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஐடிஎல் க்ளோபக்ஸ் வந்த பின்னாடியும் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நம்ஜினிஸை பற்றி நான் என்ன சொல்லணுமோ நான் சொல்லிட்டேன். ஸோ அப்போ இருந்து நான் இப்போ வரைக்கும் அதான் சொல்லிகிட்ருக்கேன். பெருசாக போட்டவங்க மட்டும்தான் மாட்டுறீங்க. ஸோ உங்கள் முன்னாடி நான் போய் விட்ரா கொடுத்து காட்டுறேன். 739. ஸோ எனக்கு வருதா என்னன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ கண்டிப்பாக வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு நானும் கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ வந்த பின்னாடி நான் வீடியோலையும் அப்டேட் பண்ணுறேன், எல்லாத்தையுமே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஷியூராக வந்தோடனே நான் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணி நான் சொல்கிறேன். ஸோ அன்டில் தட் யாருமே நான் என்னுடைய குரூப் நான் போட்ட வீடியோ எல்லாத்துலேயுமே நான் போய் லிங்க்கை நம்ஜினியஸ் டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்ம கமிஷன் வந்தாலுமே அது வேஸ்ட்டு தான், விட்ரா பண்ண முடியாது. ஸோ நான் இப்போயும் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன், என்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ண கொடுக்க முடியும். அதுக்கு முக்கிய காரணம் என்னவாக இருக்கணும்னா, கண்டிப்பாக நீங்கள் லாங்கில் போடுற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ப்ராஃபிட் பார்க்க முடியும். மைவி 3 hours தயவு செஞ்சு நான் திரும்பி லிங்க் கொடுக்குறேன், வாங்க மைவி 3 hours பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைரியமாக எங்கே இருந்தாலும் போங்க. இப்போ நம்ம குரூப்லேயே சில பிரதர்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருமே அவங்க நேம்லாம் சொல்ல விரும்பலை. ஸோ சில பேர் இருக்காங்க, இதை பாருங்கள். ஸோ சில பேர்லாம் மைவி 3 hours பற்றி அவங்க எனக்கு போட்டுட்ருக்காங்க. ப்ரோ ஏன் ப்ரோ உங்கள் டீமில் இருக்கவங்க இன்னமும் மைவி 3 hours எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ நான் போய் அவர்கிட்ட நான் என்ன ரிப்ளை பண்ண முடியும்? இல்லை ப்ரோ அவங்கெல்லாம் இன்னும் எல்லாருமே என்ன சொல்லுதுன்னா, நான் இன்னும் ஒரு 4 companies பார்த்துட்டு வரேனே ப்ரோ, நான் 4 company பார்த்துட்டு மைவி 3 hours ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றீங்க. 4 company பார்த்த உடனே நீங்கள் இந்த ஃபீல்டை விட்டு கண்டிப்பாக போயிடுவீங்க, இந்த ஃபீல்டில் இருக்க மாட்டீங்க. ஸோ இப்போயாச்சும் கொஞ்சமாச்சும் திங்க் பண்ணி என்ன பண்ணலாம், அவர் என்னதான் சொல்ல வராங்க. ஏன்னா உங்களுடைய ஸ்டேஜ்லேயும் இருந்து லாஸ் பண்ணி பல கம்பெனியில் நம்மளும் லாஸ் பண்ணி தான் இந்த இடத்துக்கு ஸ்டாண்டர்டாக பண்ணிக்கிட்டு பொறுமையாக இருந்து ஒன்று அனலைஸ் பண்ணி அப்படி நான் 2 hours 3 hours அனலைஸ் பண்ணி எப்படி இருக்கும் என்ன இருக்கும்னு நம்ம சொல்கிற டேட்டுக்கு சில கம்பெனிலாம் கரெக்டாக க்ளோஸ் ஆகுது. பட் நம்ஜினிஸில் நல்லா ஓடிட்டுருக்கும் போதே க்ளோஸ் ஆகுதுன்னா அது நம்மளால் லைக் போயிட்டு அவ்வளோ கரெக்டாக உன்னிப்பாக ஸ்டடி பண்ணவும் முடியாது. ஸோ நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள், வேணாம் அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வேணாம் நான் சொல்கிறேன். ஸோ யாருமே கேட்கலாம், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? ஸோ கைஸ் நான் சொன்னதை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறமாச்சும் உங்களுக்கு அமௌண்ட் ஏர்ன் பண்ணணுன்ற ஆசைகள் இருந்தால் மைவி 3 hours ஜாயின் பண்ணுங்கள். நான் எஸ்பிஓ ஃப்ரீ இன்கம்னு சொல்லிவிட்டு அது லான்ச் ஆகட்டும், நான் கண்டிப்பாக ப்ரமோட் பண்ணுறேன். ரொயலோ பற்றி நான் அப்டேட் கொடுக்குறேன். நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா தேவையே இல்லை. ரொயலோ லைக் அது ஒரு டைம் போயிட்டு திரும்ப வந்துருச்சு. ஸோ ரொயலோவில் ஜாயின் பண்ணுங்கள், நான் சொல்லவே மாட்டேன். அது நான் ப்ரொமோட் பண்ண மாட்டேன். லைக் எனக்கு தேவையில்லை, ஏன்னா அது கம்பெனி ஒரு டைம் போயிட்டு வந்துருச்சு வெளியே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற கம்பெனியில் ஸோ உங்கள் முன்னாடியே நான் ஷோ பண்ணணும்னு நினச்சிருந்தேன். இவ்வளோ கம்பெனி இருக்குது, இதில் ஒரு 7 tabs இருக்குது, இதில் ஒரு 10 tabs இருக்குது. இதுலேயும் நான் சில கம்பெனிலாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் முன்னாடியே நான் ஷோ பண்ணுறேன். இதுக்கப்புறம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை. ஸோ அது 10 tabs நான் திரும்பி போய் எடுக்கவும் மாட்டேன், எனக்கு அது தேவையும் இல்லை. ஸோ வைஸ் நான் சொன்ன ஹெய்கோ ரன்னிங்கில் இருக்குது, நான் சொன்ன RW இன்னும் ரன்னிங்கில் இருக்குது. ஃபைடர் பக்காவான பிளானு. தயவு செஞ்சு எல்லாருமே ஃபைனலோடைய லிங்க்கை நான் கீழே வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். பார்த்துட்டு ஜாயின் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். அந்த வீடியோ பார்த்துட்டே ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு தனி குரூப் இருக்குது. நம்ஜினிஸ் நம்ம இத்தனை நாள் சொல்லிகிட்டு இருந்தோம். பட் இப்போது விட்ரா ஒன்று எல்லாருமே புரிஞ்சுக்கணும். விட்ரா உங்களுக்கு
ஸ்டாப் ஆனாலும் ப்ரொமோட் பண்ண எனக்கும் தான் ஸ்டாப் ஆகிருக்கும். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி கேட்குறாங்க, ப்ரோ ப்ரொமோட் பண்ணுறதுனால உங்களுக்குலாம் அமௌண்ட் வந்து ஜிபேயில் போடுவாங்கன்னு கேட்குறாங்க. நான் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்னு நீங்களே வந்து சொல்லுங்கள். ஸோ நிறைய பேர் எனக்கு கேட்குறாங்க, ப்ரோ உங்களுக்குலாம் அமௌண்ட்டு ப்ரமோட் பண்ணதுனால உங்களுக்கு ஜிபேயில் தானே வரும். இனிமேல் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய நம்பர் தரும்போது என்னோடய ஐடி நம்பரும் தரேன், எனக்கும் ஜிபே பண்ண சொல்லுங்கன்னு மனசாட்சியே இல்லாமல் அவங்களுடைய ஐடியை சென்ட் பண்ணி உங்களுக்கு ஜிபேயில் வாங்குற மாதிரி எனக்கும் ஜிபேயில் வாங்குன்றீங்க. ஸோ அது அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியல. பட் நான் அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. சில பேருக்கு அது மாதிரி மேபி திங்க் பண்ணிருக்கலாம், ஓ இப்போலாம் நடக்குதுன்னு மேபி அவங்களாம் நினச்சிருக்கலாம். பட் அப்படிலாம் இல்லை. நானும் உங்களில் ஒருவன் தான். ப்ரொமோட் பண்ணுறதுனால ஒன்று எனக்கு ஜிபேயில் கொடுக்கணுன்ற அவசியம்லாம் யாருக்குமே இல்லை. அதை திங்க் பண்ணிக்கோங்க. ஸோ iTrade நான் விட்ரா கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். லைக் விட்ரா வந்த உடனே தயவு செஞ்சு நான் உங்களுக்கும் திரும்பவும் அதான் சொல்கிறேன், iTrade நான் ப்ரொமோட் பண்ணுறேன்றதுக்காகலாம் போயிட்டு அதில் இருக்க நேச்சுரலாக iTrade உங்களுக்கு கொடுக்குற லைக் அதில் நிறைய பேர் டவுட் கேட்டிங்க, ப்ரோ அதில் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட் பண்ணுங்கள், நான் iTradeோடைய பிளான் வந்து இங்கே ஷார்ட்டாக இருக்குது கைஸ். இது iTradeலேயே நிறைய பிளான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, iTradeல மினின்னு சொல்லி 10,000, 25, 50, 1 lakh, 2 lakh, 3 lakh, 4 lakh, 5 lakh இருக்குது. இது எல்லாமே அடிச்சிருங்க. இவ்வளோலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேணாம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு கமிஷன் வரும். நம்மக்கிட்ட பேசுகிற எல்லாருக்குமே தெரியும். மைவி3ஆஸில் ஜாயின் பண்ணுறவங்களாம் என்கிட்ட கேட்பீங்க, ப்ரோ நான் மைவி3ஆஸில் வந்து சொல்லுங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவீங்க. நான் உங்களுக்காக மோர் தென் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்காக வந்து குறைஞ்சபட்சம் வந்து ஒருத்தருக்குமே நான் 15 minutes காலில் பேசுவேன். ஸோ 15 minutes நான் உங்ககிட்ட பேசிவிட்டு நான் பிளான்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கம்பெனி சொல்லுவேன். ஃபோனை வைக்கும் போது என்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ப்ரோ எங்களுடைய ரிலேட்டிவே ஒருத்தவங்க வந்து மைவி3ஆஸ் பண்ணுறாங்க, என்னை வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, நாங்கள் வந்து அவங்ககிட்ட ஜாயின் பண்ண போகிறோன்னுவாங்க. நான் அதுக்குமே எதுவும் ரியாக்ட் பண்ணிக்க மாட்டேன். ஐயோ நீங்கள் போங்க, நல்ல கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் பாருங்கள், நான் சொல்கிற கம்பெனிலாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு நீங்கள் மினிமமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஸோ நம்மக்கிட்ட வந்து பிளான் கேட்டதுக்கும் மற்றவங்கக்கிட்ட ஐடி போடுறவங்களும் இருக்காங்க, நம்மக்கிட்டேயே ஐடி போடுறவங்களும் இருக்காங்க. அதனால எனக்கு கமிஷன் அமௌண்ட்டு தேவைன்னு நான் இன்றைக்கு வரைக்கும் திங்க் பண்ணியிருந்தேன்னா, நான் நிஜமாகவே சொல்கிறேன், என்னுடைய யூடியூப் சேனலில் நான் ஒரு வீடியோவுமே அடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் வீடியோ போடாமல் கமெண்ட் செஷனை போயிட்டு ஆஃப் பண்ணி வச்சுட்டு, லிட்டரலாகவே சொல்கிறேன், கமெண்ட் செஷனை போய் ஆஃப் பண்ணி வச்சுட்டு, ஏன்னா எத்தனை யூடியூபர்ஸ் வந்து உங்களுக்கு குரூப் வச்சு கைட் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஸோ நான் கமெண்ட் செஷன் ஆஃப் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு வீடியோ, இப்போ நான் இது பண்ணேன் உங்கள் முன்னாடி தான் நான் வந்து ஒரு 17 கம்பெனியோடைய டேபையுமே நான் லாக் பண்ணி க்ளோஸ் பண்ணேன். அந்த 17 கம்பெனியுமே நல்லா இருக்குன்னு என்னால் வீடியோ போட முடியும். ஸோ யூடியூப்பில் வந்து எதுக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. நல்ல கம்பெனி தான் ப்ரமோட் பண்ணணும், மக்களுக்கு என்றைக்குமே ப்ராஃபிட் தான் பண்ணி கொடுக்கணுன்ற ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவும் இல்லை. நானும் மற்ற யூடியூபர்ஸ் மாதிரியுமே 17 கம்பெனியுமே வந்து நான் குரூப்பும் கொடுக்காம கமெண்ட் செஷன் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கண்டிப்பாக என்னாலையும் வந்து எல்லா கம்பெனியும் ப்ரமோட் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ பண்ண கம்பெனிலே 2-3 கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு லைக் என்னாலே வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியல. என்ன நம்ம வந்து இவ்வளோ நிறைய பேர் லாஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொன்னதுனால, ஸோ நான் இப்போ முடிவு பண்ணியிருக்கிற என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மைவி3ஆஸ், அதுக்கப்புறம் SBO, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபைண்டர். இந்த 3 கம்பெனி மட்டும் ஏன் ப்ரோ சூஸ் பண்ணுறீங்க, இது மட்டும் க்ளோஸ் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா, அதுக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது தமிழ்நாடு கம்பெனி, இதுவும் நம்ம தமிழ்நாடு கம்பெனி SBO. ஃபைடரும் வந்து தெலுங்கானா கம்பெனி, பட் இது வந்து இப்போது சவுதியிலலாம் இருக்குது. ஸோ இது ஃபைடர் வந்து இப்போ சவுதியிலையும் யூஎஸ்லேயும் வந்து இந்த வெப்சைட் வந்து லான்ச் ஆக போகுது. ஸோ நிறைய ப்ராசஸ், நிறைய பீப்புள் சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே 3மே வந்து ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. எந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணி திரும்ப ஒரு ரீபர்ச்சஸ் கொடுத்து அதே மாதிரி உங்களுக்கு கீழே 2 ஜாயினிங் வந்து கம்பல்சரி அந்த மாதிரிலாம் பண்ணுறானோ அந்த கம்பெனி ஸ்டாண்ட் ஆகும். சும்மாவே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு 30 ஹவர்ஸில் கொடுத்துட்றேன், 2 ஹவர்ஸில் கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்தானா கண்டிப்பாக நிற்க மாட்டாங்க. அதை நீங்கள் லைவாக தான் பார்த்துட்ருக்கீங்க. ஓலம் க்ளோஸ் ஆச்சு, அதில் சில பேர் திருந்தினாங்க. கண்டிப்பாக JSW க்ளோஸ் ஆச்சு, அதில் நிறைய பேர் வந்து இல்லை நம்ம வந்து ரொம்பலாம் போடக்கூடாது, அந்த ப்ரோ என்ன சொல்கிறாரோ அதை பற்றி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு கம்பெனியில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மைவி3ஆஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நல்லபடியாக ப்ராஃபிட் பார்க்கலான்னு சில பேர் வந்து ஓலமில் திருந்தினாங்க. இப்போ நிறைய பேர் வந்து நான் நம்புகிறேன், ஜீனியஸில் நிறைய பேர் வந்து லைக்
அமௌண்ட் வந்து கொஞ்சமாக சம்பாரிச்சாலுமே ஸ்டாண்டர்ட். இப்போ நீங்கள் நம்ஜினிஸில் போட்ட காசை எடுத்துகிட்டு வந்து மைவித்திரியில் போட்டிருந்தா உங்கள் காசு அப்படியே இருந்திருக்கும். ஓலமில் போட்ட காசை எடுத்துகிட்டு வந்து மைவித்திரியில் போட்டிருந்தா உங்கள் காசு அப்படியே இருந்திருக்கும். ஸோ ஓலம் க்ளோஸ் ஆகி 1 மந்த் ஆக போகுது. 1 மந்த் நீங்கள் போட்ட காசு திரும்ப வரல. ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணி பாருங்கள் நீங்களே. லைக் நம்ம ஓலமில் வந்து சீக்கிரமாக சம்பாதிக்க தானே காசை போட்டோம், லாஸ் ஆகிடுச்சு. அதே பீரியடில் நம்ம மைவித்திரி ஆட்சில் போட்டிருந்தால் நமக்கு அமௌண்ட் இன்றைக்கி வரைக்கும் வந்திருக்கும்ல. அப்போ அந்த 1 மந்த் நமக்கு வேஸ்ட் ஆனது நம்ம இப்போ இருந்து 1 மந்த் அப்புறம் நம்ம வந்து திங்க் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்மளால் வந்து மைவித்தியாஸில் போட்ட ப்ராஃபிட் எடுத்துட முடியும். இந்த மாதிரி யாருமே திங்க் பண்ண மாட்டேங்கிறீங்க. அடுத்ததில் இதில் போய் சீக்கிரமாக பணக்காரன் விட்ட அமௌண்ட்டை கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். சம்பாதிக்க முடியாமல் இல்லை. ஆனால் எதில் சம்பாதிக்க முடியுன்றது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே. ஸோ தயவு செஞ்சு இதுக்கப்புறமாச்சும் திங்க் பண்ணி வாங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேரோட மைண்ட் செட்டு மாறி இருக்கும். ஸோ அப்படியும் இன்னமும் நீங்கள் மாறல, நான் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் சொன்ன கம்பெனியான ஐட்ரேட்லையும் நான் போயிட்டு விட்டதை சம்பாதிப்பேன்னு நீங்கள் எல்லாருமே போயிட்டு இப்போ ஐட்டோட பேக்கும் நான் காமிச்சேன். உங்கள்கிட்ட என்ன சொல்லி காமிச்சேன், இந்த 3 பேக்குமே யாருமே போட வேணாம் 10K. அப்போ இந்த பேக் மட்டும் போட்டால் ப்ராஃபிட் வந்துடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 500க்கு 25, 2000க்கு டெய்லி 100. நான் இந்த பேக் வரைக்கும் தான் ப்ரொமோட் பண்ணுறேன். சில பேர் தேவைப்பட்டால் 5K போங்க, இல்லைனா அதுவும் வேணாம், அடிச்சு விட்டுறேன். அதுவும் நீங்கள் கண்டிப்பாக கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் சொன்னீங்க தான் ப்ரோ நாங்கள் அதுவும் போட்டுட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவீங்க எல்லாருமே. ஸோ நான் 2K கூட எதுக்கு சொல்கிறேன்னா, 2K பேக் வந்து டெய்லி 100 ருபீஸ் விட்ரா வரும். இல்லை மினிமம் விட்டால் 100 டெய்லி விட்ராக்காக தான் அந்த 2K பேக்கும் நான் சொல்கிறேன். இல்லைனா அதுவும் போடாதீங்க, எப்பயும் போல் 500 மினிமம் போட்டுருங்க. ஓகேவா? ஸோ கைஸ், இதுக்கு மேலேயும் என்னோட ஒரு யூடியூபராக உங்களுக்கு நான் கண்டிப்பாக நல்லது பண்ணணுன்னா லைக் கண்டிப்பாக மைவி3H, SBO, ஃபைடர், அதுக்கப்புறம் இன்னும் இந்த மாதிரி நல்ல ஆஃபீஸ் இருக்க கம்பெனி வேறு ஏதாச்சும் அதே மாதிரி ஃபோர்கார்ட் நான் ஏன் எடுக்கலைன்னா அது ஸ்டோரி வைக்கணும், சாரி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கணும், நம்மளால் வைக்க முடியாது, நிறைய பேரை வைக்க முடியாததுனால நான் பண்ணலை. ஸோ இதுதான் அதோடைய மெயின் ரீசன். ஸோ ஃபோர்கார்ட்டும் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனி யாராச்சும் போய் தேடி பண்ணுங்கள். நம்மளும் அதில் கம்பெனிலாம் ப்ரமோட் பண்ணிகிட்ருக்கோம், வாங்க ஜாயின் பண்ணுங்கள். இதுக்கப்புறமும் என்னால் முடியாது, நான் வந்து போட்ட காசை ஒரு நாளில் சம்பாதிச்சிருவேன்னா கண்டிப்பாக நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் நல்ல கம்பெனி வந்தால் திரும்பி என்னால் அதான் சொல்ல முடியுமே. ஸோ நம்ம ட்ரை பண்ணி இப்போ ஓலம் மாதிரியே 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி 1 மந்த் பிஃபோர் வந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். இப்போ நம்ஜீனியஸே வந்து உங்கள் எல்லாருக்குமே நான் திரும்ப சொல்கிறது தான் 1.5 இயர்ஸாக ரன் ஆகிருக்கு. லைக் நம்ம ப்ரமோட் பண்ண முடியாது, அது க்ளோஸ் ஆகணுமோ இருக்கோ என்னமோ தெரியல. ஸோ ஏன் நமக்கு ஒரு 6 மந்த்ஸ் பிஃபோர்லாம் கிடச்சிருந்தா இந்நேரத்துக்கு பாதி பேர் வந்து நல்லா ஏர்ன் பண்ணி நல்லா செட்டில் ஆகிருக்கலாம். ஸோ இன்க்ளூடிங் மீன் நானும் தான் 3000 போட்டேன், அதுக்கு 10,000 ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு. அதுவும் தான் எனக்கு ஒரு நல்ல வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஸோ எதுவுமே வந்து நம்மளால் வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. எல்லாருமே வந்து அவங்களுக்கு அவங்க வராங்க நம்மளால் ப்ரொமோட் பண்ண முடியும். நம்மளால் அந்த கம்பெனி எப்படி இருக்குன்னு பிளான் அது மட்டும் தான் நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ திங்க் பண்ணிவிட்டு உங்களுடைய முடிவெடுங்க. தேங்க்யூ கைஸ். ஸோ இதுக்கப்புறம் என்னால் எதுவும் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஸோ மைவி3Hல ஜாயின் பண்ணுங்கள். SBO கண்டிப்பாக நான் வந்தால் பெரிய லெவலில் நான் லான்ச் பண்ணி உங்களை எல்லாருக்குமே ஐடி போட்டு நீங்கள் விட்ட காசுலாம் நான் வந்து கண்டிப்பாக ஏர்ன் பண்ணிடலாம். ஸோ மினிமமாக பண்ணுங்கள், அமௌண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. நிறைய பேர் என்ன கேட்டிங்க, அப்புறம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி சொல்லலாம்ல வீடியோவில் அப்படின்ட்டு. பட் ஸ்டாக் மார்க்கெட்ன்றது சாதாரணம் இல்லை, அது ஒரு மிகப்பெரிய கடல். ஸோ அதுக்கும் நமக்கு நிறைய ட்ரைனிங் வேணும். ஸோ நான் இப்போ தான் வந்து லேர்னிங் பீரியடில் இருக்குது. நான் கண்டிப்பாக ஏர்னிங் பீரியட் வரும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ மைவி3H ரொம்ப ஈஸியானது கைஸ். ஓலமில் விட்டவங்கன்னா இப்போயாச்சும் திங்க் பண்ணுவீங்களான்றது எனக்கு தெரியல. ஸோ சீக்கிரமாக சம்பாதிக்கணும் கண்டிப்பாக உங்களால் அந்த அமௌண்ட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது. சீக்கிரமாக வர காசு உங்களுக்கு எப்படி போகும் தெரியாது. நீங்கள் கொஞ்சமாக பொறுமையாக சம்பாதிச்சா தான் அதோடைய மதிப்பு தெரிஞ்சு நீங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ திங்க் பண்ணி பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.